ஓகேப்பா. அடுத்து அப்போ 3Dக்கு மூவ் ஆகலாம். ரெக்டாங்கிள உயரத்துல எழுப்புனா நம்ம உட்கார்ந்திருக்கிற ரூம், அதாவது ரெக்டாங்கிள உயரத்துல எழுப்புனா அதான் என்ன ஷேப்பா மாறும்? கியூபாய்டு ஷேப்பா மாறும். அதுதான் 3D ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட். ரெக்டாங்கிள உயரத்துல மாத்துனா அது கியூபாய்டு. அப்போ அதுக்கு ஏரியான்னு வராது, வால்யூம்னு வரும். வால்யூம்னா 3வது டைமென்ஷன் அப்படின்னு வரும்போது கொள்ளளவு, கன அளவு அப்படின்னு வந்துரும். ரைட்டா? வால்யூம்னா என்ன? இந்த ரூமோட கெப்பாசிட்டி. ரைட்டா? நீங்க உட்கார்ந்திருக்கிற ரூம் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு கியூபாய்ட் ஷேப்ல தான் இருக்கும். மோஸ்ட்லி யாரும் சர்க்கிள் ஷேப்ல எல்லாம் கட்ட போறது கிடையாது. கியூபாய்ட் ஷேப். அதானே உங்க ரூமுக்கு லெங்த் உண்டு, பிரெத் உண்டு. ரெக்டாங்கிள் எல் இன்டு பி பார்த்தோமா ஃபார்முலா? அந்த ஏரியாவ உயரத்துல எழுப்புனா அதுதான் கியூபாய்ட். ரெக்டாங்கிள் when elevated to a certain height it is cuboid. அப்ப நீங்க உட்கார்ந்திருக்கிற ரூம் கீழ இருக்கிறது ஒரு ரெக்டாங்கிள். உயரத்துல எழுப்புனதுனால அது கியூபாய்டா மாறிடுச்சு. சரியா? எல் இன்டு பி இன்டு ஹெச். அப்ப இந்த ரூமுக்கு நீங்க உட்கார்ந்திருக்கிற ரூமுக்கு ஒரு சர்ஃபேஸ்ன்னு இருக்கும். சர்ஃபேஸ்னா என்ன அர்த்தம்? புறப்பரப்பு அப்படின்னு தமிழ்ல படிச்சிருப்பீங்க. சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன? சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வரும்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அப்ப நார்மல் சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஒண்ணுதான். 2யும் போட்டு குழப்பிக்காதீங்க. ரைட்டா? இப்ப ஒரு சிலிண்டருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஃபிளாட் சர்ஃபேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதனால அங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஃபார்முலா வேற. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் ஏரியா ஒண்ணுதான். சர்ஃபேஸ்னா 6 சைடு இருக்கு. கியூபாய்டுக்கு 6 சைடு. அதாவது நீங்க உட்கார்ந்திருக்கிற ரூம்ல 4 பக்கம் 4 செவுரு இருக்கும். மேல ஒரு சீலிங் இருக்கும். கீழ இருக்கிற தரை. இந்த மொத்தம் 6 சுவர் இருக்கு சுத்தி. சுத்தி இருக்கிற இதுக்கு என்ன ஃபார்முலா? ரைட்டா? இப்ப நீங்க உட்கார்ந்திருக்கிற கீழ இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிற தரையில எல் இன்டு பி இருக்கு. அதாவது என்ன? எல் இன்டு பின்னா என்ன? எல்பி இருக்கு. அதே மாரி சீலிங்ல ஒரு எல்பி இருக்கு. கரெக்ட்டா? கீழ இருக்கிற எல் இன்டு பி, மேல இருக்கிறதும் அதே எல் இன்டு பி. லெங்த் அண்ட் பிரெத். ஓகே. சோ அப்ப இது எல்பி எல்பின்னா எவ்வளோ? 2 எல்பி. அப்ப என்ன முடிஞ்சுச்சு? கீழ இருக்கிற தரையும், மேல இருக்கிற சீலிங்கும் முடிஞ்சது. இதே மாரி 2 சைடு இருக்குல்ல செவுரு. அது இப்ப பார்த்தீங்கன்னா, உங்க ரூம்ல லெங்த் ஒண்ணு இருக்கும். அதாவது நீட்டு வாட்டத்துல எது லெங்த், எது பிரெத்ன்னு தெரியும். லெங்த்னா எது ரொம்ப பெருசா இருக்கோ அது லெங்த். சின்னதா இருக்கிற அகலத்த வந்து பிரெத்ன்னு சொல்லுவோம். நீள வாட்டத்துல இருக்கிறதுக்கு ஒரு செவுரு இருக்கும். அப்ப அதுக்கு என்ன வரும்? நீள வாட்டத்துலன்னா எல்லு, ஹச். அப்ப அந்த உயரம் வரைக்கும் இருக்கா? அதாவது எல்லு, ஹச். அதாவது நீள வாட்டத்துல இருக்கு. அதாவது பெருசா இருக்கு. உயரத்துல செவுரு இருக்கு. ஸோ எல்ஹெச். அதே மாரி அதுக்கு ஆப்போசிட் சைடுல இன்னொரு எல்ஹெச் இருக்கும். அப்ப அது 2எல்ஹெச். இதே மாதிரியே ஆப்போசிட் சைடு இன்னொரு இதுல இருக்குல்ல. அதாவது இந்த எல்ஹெச் மாரியே பிஹெச் இருக்கும். அதாவது சின்னதா ஒரு சைடு இருக்கும். அதுக்கு ஒரு உயரமா ஒரு செவுரு இருக்கும். அப்போ பிஹெச். ரைட்டா? அப்ப கரெக்ட்டா 6 செவுரு கவர் ஆயிடுச்சு தெரியுதா? அப்ப 2வ காமனா எடுத்தா எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல் இப்படி குடுத்திருப்பாங்க ஃபார்முலால. இததான் சர்ஃபேஸ் ஏரியான்னு போட்டு ஒரே ஃபார்முலாவ எப்படி குடுத்திருப்பாங்க? 2 இன்டு எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல். எல்லாமே 2, 2 சேமா இருக்கும். தரையும், சீலிங்கும் ஒரே மாரி இருக்கும். அந்த லெங்த் இருக்கிற செவுரும், அதே மாரி ஆப்போசிட் செவுரும் சேமா இருக்கும். பிரெத் இருக்கிற வாலும், இன்னொரு பிரெத் இருக்கிற வாலும் சேமா இருக்கும். ரைட்டா? அப்ப ரூமுக்கு மொத்தம் 6 சைடுக்கு போட்டோம்னா சர்ஃபேஸ் ஏரியா கவர். வால்யூம். வால்யூம்னாலே என்னைக்குமே யோசிக்க வேணாம். வால்யூம் இஸ் 3D. ஸோ வால்யூம் எவரி டைம் நான் கூட ஒரு விஷயம் சொன்னேன். 4/3 பை ஆர் கியூபா, 4/3 பை ஆர் ஸ்கொயரான்னு எனக்கு சின்ன வயசுல நெறைய டவுட் வரும் சார். எனக்கு வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு 4/3 பை ஆர் ஸ்கொயரா, கியூபா அப்படிங்கிற டவுட் வரும்னா, கவலையே பட வேணாம். இது வால்யூம். ஸோ வால்யூம்னா 3 டைமென்ஷன் வரணும். 4/3 கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட், ஆர் கியூப்ன்னு தான் வரணும். ரைட்டா? ஸோ வால்யூம் அப்படின்னா அது 3 டைமென்ஷன். ஏரியா அப்படின்னா 2 டைமென்ஷன். இத பாருங்க எல்பி, பிஹெச், ஹெச்எல். இதெல்லாம் 2 டைமென்ஷன்ல தானே இருக்கு. அப்போ ஏரியான்னு சொன்னா 2 டைமென்ஷன், வால்யூம்னு சொன்னா 3 டைமென்ஷன். இது என்னைக்குமே மறக்கக்கூடாது. சரியா? அடுத்தது டயகனல் அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க. இது 1 டைமென்ஷன். ஒரே ஒரு லைன். ஏரியான்னு சொன்னா 2 லைனா? எல் இன்டு பி இப்படிதான் சொல்லுவோம். எல், பி அப்படிலாம் சொல்றோம்ல. 2 டைமென்ஷன் கவர் ஆகுதா? இப்படி கவர் ஆகுறது என்ன? 2 டைமென்ஷன். அப்ப டயகனல்னா ஒரே ஒரு லைன். 2 லைன்லாம் இல்ல. ஒரே ஒரு லைன்.
இப்ப எல்பி கீழ இருக்கிற சுவர வரைஞ்சேன்னா, கீழ இருக்கிற தரைய வரைஞ்சேன்னா இப்படி வரைஞ்சிருக்கேன். அப்ப இதுல எனக்கு 2 லைன் இருக்கா? 4 லைன் இருக்குங்காதீங்க. எனக்கு இத பொறுத்தவரைக்கும் எல், பின்னா பி. இப்படி தானே சொல்லுவோம். எல்பி, எல் இன்டு பி. இது ஒரு ரெக்டாங்கிள். ஏரியான்னு சொன்னா 2 டைமென்ஷன். இதே டயகனல்னு சொன்னா 1 டைமென்ஷன். இதுல என்ன ஃபார்முலா? எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்ன்னு அங்க சொல்லிக் குடுத்தேன். ஞாபகம் இருக்கா? இது எல், இது பி அப்படின்னா இது ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஆனா இந்த ரூம்னு பார்க்கும்போது உயரம் ஒண்ணு இருக்கு. அப்ப அதுவும் சேர்க்கணும். எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். இப்ப ரெக்டாங்கிளோட ஃபார்முலா எழுதிருந்தீங்கன்னா, அந்த ஃபார்முலால தான் இந்த ஃபார்முலா வந்திருக்கும். ரெக்டாங்கிளோட ஏரியாக்கு என்ன? எல் இன்டு பி, உயரத்துல எழுப்பி எல் இன்டு பி இன்டு ஹெச். அதே மாதிரி டயகனலுக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அது உயரத்துல எழுப்புனா எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். சரியா? அவ்வளவுதான். இப்ப எனக்கு ஈஸியா ஃபார்முலா கிடைச்சிருச்சு. இது என்ன? நீங்க உட்கார்ந்து இருக்கிற ரூமோட ஷேப் கியூபாய்ட் ஷேப். இந்த 3D ஃபார்முலா கன்ஃபார்ம். ரைட்டா? இதே இது ஸ்கொயர் மாதிரி இருக்கிறது. அத கையில இந்த பசங்க விளையாடுறதுக்கு வச்சிருப்பாங்கல்ல கியூப். அதுதான் அடுத்தது. கியூப்னா ஆல் சைட்ஸ் சேமா இருக்கிற மாரி இருக்கிறது. ஆல் சைட்ஸ் சேமா இருக்கிற மாரி இருக்கிறது. இப்ப சில பேரோட வீட்ல ரூமு அப்படி இருக்கலாம். அப்படி இல்லன்னா அந்த கையில சின்ன பசங்க வச்சு திருவி விளையாடுவாங்கல்ல. எப்படிலாம் இந்த துப்பாக்கி படத்துல விஜய் யோசிக்கும்போது ஒரு கையில வச்சு சுத்திட்டு இருப்பார்ல. அதான் கியூப் ஆக்சுவலா. ஸோ அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சைடும் சேமா இருக்கிறது. இப்ப வால்யூம்க்கு ஈஸியா ஃபார்முலா. எல்லாமே சேம்னா என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன்? ஏ. எல்லாமே சேம்னா என்ன வரணும்? ஏ. ஏ இன்டு ஏ இன்டு ஏ தட் இஸ் ஏ கியூப். வால்யூம் கியூப். சரியா? அப்ப சர்ஃபேஸ் ஏரியாக்கு என்ன வரும்? எஸ்ஏன்னு போட்டா சர்ஃபேஸ் ஏரியா பயணிகளுக்கு. எஸ்ஏ அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப 2 இன்டு ஏ இன்டு ஏன்னா ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் எல்லா சைடும் சேம் தானே? ஏ ஸ்கொயர். அப்போ இது 3a ஸ்கொயரா? அப்போ 2 இன்டு 3 ஏ ஸ்கொயர் தட் இஸ் 6a ஸ்கொயர். அப்போ ஒவ்வொன்றா கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்க வேணாம். ஒரே தடவையா சொல்லிடலாம் 6a ஸ்கொயர். அப்ப நான் உட்கார்ந்து இருக்கிற ரூமை வச்சுட்டு சர்ஃபேஸ் ஏரியா சொல்லலாம். அதுல எல்லாம் சேம்னு சொன்னா அதுதான் என்னது? கியூப். அப்போ ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இது ஒரு 3a ஸ்கொயர் இன்டு 2 6a ஸ்கொயர். ரைட். அப்போ டயகனலுக்கு என்ன வரும் ஃபார்முலா? அகைன் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? ரூட் 3 ஏ ஸ்கொயர்னு வரும். திரும்ப ரூட் எடுத்துடலாமா? என்ன வரும் அப்போ? ரூட் 3 ஏ ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஏ. அப்போ ரூட் 3 இன்டு ஏ அல்லது ஏ ரூட் 3. ரூட் 3 இன்டு ஏ அல்லது ஏ ரூட் 3. அப்போ டயகனலுக்கு என்ன வரும் ஃபார்முலா? ஏ ரூட் 3. இதுல இருந்து தான் இது வந்துச்சு. அப்ப ரெக்டாங்கிள் எல்லா சைடும் சேமா இருந்தா அது ஸ்கொயர். கியூபாய்டுல எல்லா ஷேப்பும் சேமா இருந்தா அது கியூப். அப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற ரூம்ல எல்லா சைடும் சேம் ஹைட் அதே மாதிரி இது எல்லாமே சேமா இருந்ததுன்னா அது cube. அப்படி இல்லைன்னா கையில ஒரு கியூபை கற்பனை பண்ணி பாருங்க. எல்லா சைடும் சேமா இருக்கும்னா ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னு வரும். அப்போ ரூட் ஆஃப் அது மாதிரி 6a ஸ்கொயர் மொத்தம் 6 சைடு இருக்கா? 6a ஸ்கொயர். உங்க கியூபை கரெக்டா கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சைடுக்கு ஒரு ஸ்கொயர் தெரியும். உங்க கண்ணுல ஒரு சைடுக்கு ஒரு கலருக்கு ஒரு ஏ ஸ்கொயர் தெரியும். 6 கலர் இருக்கு. 6a ஸ்கொயர். வால்யூம்னு சொன்னா எனக்கு லெங்த் பிரெத் ஹைட் மூணுமே சேம். ஏ இன்டு ஏ இன்டு ஏ ஏ கியூப். கையில ஒரு கற்பனையா கரெக்டா ஒரு கியூபை கற்பனை பண்ணி பாருங்க. எனக்கு 6 கலர் தெரியும். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஸ்கொயரு 6a ஸ்கொயர். சர்ஃபேஸ் ஏரியா முடிஞ்சு போச்சு. சுத்தி இருக்கிற கலர்ஸ் தானே? அது சுத்தி இருக்கிறது புறப்பரம். ரைட்டா? சர்ஃபேஸ் ஏரியா முடிஞ்சு போச்சு. டயகனல்னு சொன்னா எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர்ல மூணுமே சேம். ரூட் 3 ஏ ஸ்கொயர் அப்ப ரூட் 3 இன்டு ஏ அப்படின்னு வந்துடும். ஏ ரூட் 3. வால்யூம்னா எல் இன்டு பி இன்டு ஹெச்ல எல்லாமே சேம். ஏ இன்டு ஏ இன்டு ஏ ஏ கியூப் அப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு கியூபாய்ட் முடிஞ்சது, கியூப் முடிஞ்சது. ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயரோட வேல்யூஸ் ஓவர். சரியா? அடுத்தது 3Dல நெக்ஸ்ட் யாருன்னா சர்க்கிள உயரத்துல எழுப்புற ஆள். சர்க்கிள உயரத்துல எழுப்புனா அது என்னவா மாறும் இப்ப? சர்க்கிள உயரத்துல எழுப்புனா சிலிண்டர். சர்க்கிள உயரத்துல எழுப்புனா அது யாரு? சிலிண்டர். இதானப்பா சிலிண்டர்? உங்க வீட்ல இருக்கிற சிலிண்டர் வேணாலும் கற்பனை பண்ணி பாருங்க. அதுக்கு அப்ப வால்யூம்க்கு என்ன வரும் ஃபார்முலான்னா கவலையே பட தேவையில்ல. பையார் ஸ்கொயர் இது சர்க்கிள். உயரத்துல எழுப்பியிருக்கோம் h. எல் இன்டு பி ரெக்டாங்கிள் உயரத்துல எழுப்புனா ஹெச். எல் இன்டு பி இன்டு ஹெச். அதே மாதிரி சிலிண்டர் பையார் ஸ்கொயர் உயரத்துல எழுப்புனா ஹெச். பையார் ஸ்கொயர் ஹெச். ரைட்டா? ஒரு சர்க்கிள உயரத்துல எழுப்புனா அது வால்யூம்.
சாரி, ஒரு சர்க்கிள் உயரத்துல எழுப்புனா அது சிலிண்டர். ஸோ அப்போ பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற சர்க்கிள் ஹச் உயரத்துல எழுப்பிட்டோம். அது சிலிண்டரா மாறிடுச்சு. ரைட்டா? அப்ப பாருங்க, ஒரு சர்க்கிள உயரத்துல நீட்டியிருக்கேன். அது ஒரு சிலிண்டரா மாறிடுச்சு. அப்ப வால்யூம் தெரிஞ்சு போச்சு. ரைட்டா? இந்த சர்க்கிள பொறுத்தவரைக்கும் 2 விஷயம் இருக்கு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒண்ணு கேட்பாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒண்ணு கேட்பாங்க. இங்க டயகனல் கிடையாது. ஏன்னா டயகனல் அப்படின்னா மூலை விட்டம் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. அப்போ a square or rectangle have a corner. So it does have a diagonal. ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்கொயரையோ ஒரு ரெக்டாங்கிளையோ எடுத்தேன்னா அதுக்கு ஒரு கார்னர் இருக்கு. கார்னர் இருந்தா தானே, நம்ம மூலைன்னு ஒண்ணு இருந்தா தானே மூலை விட்டத்துக்கு போகும். எட்ஜ்ன்னு ஒண்ணு இருக்கணும், ஒரு கார்னர்னு ஒண்ணு இருக்கணும். அப்ப கார்னர் ஒண்ணு இருந்தா தானே நம்ம கார்னர் டு கார்னர் வரையும் போது டயகனல் சொல்லுவோம். கார்னர் டு கார்னர் அதான் டயகனல். இப்ப எனக்கு ஒரு சிலிண்டர், வீட்ல இருக்கிற சிலிண்டரே கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல இருக்கிற சிலிண்டர்ல கார்னர் கிடையவே கிடையாது. எல்லா பக்கமும் வளைஞ்சு தான் இருக்கும். கார்னர், ஒரு கார்னர்ன்னு இருக்குமா? ரூமுக்கு கார்னர் இருக்கும். ரூமுக்கு உட்கார்ந்திருக்கிற ரூமுக்கு கார்னர் இருக்கும். ஒரு பாக்ஸுக்கு கார்னர் இருக்கும். ஆனா ஒரு சிலிண்டருக்கு கார்னரே கிடையாது. ஒரு மூலை கிடையவே கிடையாது. அப்படியே ஃபுல்லா வளைஞ்சு தான் இருக்கும். ரைட்டா? அப்ப அப்படிங்கும்போது இங்க டயகனல் கேட்கவே மாட்டாங்க. டயகனல் ஆஃப் அ சிலிண்டர்ன்னு கேட்டாங்கன்னா அது தப்பு. அது மாரி கேட்டாலே அது ஆக்சுவலா என்ன அர்த்தம்? 0. ஒண்ணுமே கிடையாது. டயகனலே கிடையாது அங்க. சரியா? அப்ப இங்க டயகனல் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒண்ணு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒண்ணு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கும்போது கையில இருக்கிற பேனாவ கூட எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம்ப்பா. அல்லது உங்க வீட்ல இருக்கிற சிலிண்டர கூட கற்பனை பண்ணுங்கப்பா. வீட்ல இருக்க சிலிண்டர் தான் பெஸ்ட். சிலிண்டருக்கு சிலிண்டர, வீட்ல இருக்கிற சிலிண்டர கற்பனை பண்ணுங்க. என்னன்னா, எது வளைஞ்சிருக்கும்? உங்க பேனால எது வளைஞ்சிருக்கு? கையில பிடிக்கிற பார்ட் வளைஞ்சிருக்கு. ரைட்டா? மேல இருக்கிற பார்ட் வளையாதுப்பா. மேல இருக்கிறது ஃபிளாட் சர்ஃபேஸ், கீழ இருக்கிறது ஃபிளாட் சர்ஃபேஸ். உங்க சிலிண்டர்ல கற்பனை பண்ணி பாருங்க. உங்க சிலிண்டர கற்பனை பண்ணி பாருங்க. கீழயும் ஃபிளாட் சர்ஃபேஸ். உருளாது. அப்படியே அப்படியே வச்சோம்னா அப்படியே இருக்கும். இதே பக்கவாட்டத்துல வச்சீங்கன்னா, அந்த சிலிண்டர உருட்டலாம். கரெக்ட்டா? ஏன்? சிம்பிளான விஷயம். ஏன்னா, என் சிலிண்டரு சைடு வாட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அது வளைஞ்சிருக்கும். மேலேயும் கீழயும் ஃப்ளாட்டா இருக்கும். கவுத்தும் போடலாம், அப்படியேவும் வைக்கலாம். நார்மலா வைக்கிறதும் கவுத்து போட்டாலும் அது அப்படியே நிக்கும். ஏன்னா, அது ஃப்ளாட் சர்ஃபேஸ். அப்போ சிலிண்டருக்கு இது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஏரியா, இது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த 2 சர்ஃபேஸும் ஃப்ளாட்டா இருக்கும். இதெல்லாம் தான் கர்வ்டா இருக்கும், வளைஞ்சிருக்கும். இது அப்ப நான் பாருங்களேன், இதுக்கு என்ன பார்ட்டுன்னா, ஒரு சுற்றளவு புடிச்சிருக்கேன். என் சர்க்கிள்ல வளைஞ்சிருக்கிற பார்ட் சுத்தி வளைஞ்சிருக்கு. சுத்தினா சர்க்கம்ஃபரன்ஸ். 2 பை ஆர். நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும். உயரம் ஃபுல்லா வளைஞ்சிருக்கு. 2 பை ஆர் ஹெச். சிம்பிளு. என் சிலிண்டர கற்பனை பண்றேன். சுத்தி வளைஞ்சிருக்கு. சுத்துறதுன்னா சர்க்கம்ஃபரன்ஸ். சுற்றளவு. சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ? 2 பை ஆர். உயரம் ஃபுல்லாவே வளைஞ்சு தான் இருக்கு. 2 பை ஆர் ஹெச். ஏரியா. ஸோ 2 டைமென்ஷன். ஃபார்முலா கரெக்ட்ன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரைட்டா? அப்ப 2 பை ஆர் எப்படி வந்ததுங்கிறது புரியுதா? சுத்தி வளைஞ்சு தான் இருக்கு. ரைட்டா? அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொன்னா 2 சேர்ந்தது தான். ஃபிளாட் சர்ஃபேஸ், என் சிலிண்டருக்கு ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கு அண்ட் தென் கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கு. என் சிலிண்டருக்கு ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கு அண்ட் தென் கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கு. என்னாச்சுப்பா? யாருக்காவது டவுட்டா? மைக் யாரோ ஆன் பண்ணீங்க. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. அப்ப ஃபிளாட் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மேலேயும் கீழயும் இருக்கிற வேல்யூஸ் இருக்குல்ல. ரைட்டா? இதுதான் ஃபிளாட் சர்ஃபேஸ். இப்ப ஃபிளாட் சர்ஃபேஸ் அப்படின்னா இது ஒரு சர்க்கிள். என் சிலிண்டர், வீட்ல இருக்கிற சிலிண்டர கற்பனை பண்ணா மேல ஒரு சர்க்கிள் இருக்கு, கீழ ஒரு சர்க்கிள் இருக்கு. அப்போ பை ஆர் ஸ்கொயர், பை ஆர் ஸ்கொயர். அப்ப 2 பை ஆர் ஸ்கொயரா? இது மேல ஒரு சர்க்கிள், கீழ ஒரு சர்க்கிள். நல்லாவே தெரியும். ரைட்டா? மேல நடுவுல ஓட்டையா இருக்கும்னு சொல்லாதீங்க. நார்மலா ஒரு சிலிண்டரா இருந்ததுன்னா, ஒரு ஸ்டூல கற்பனை பண்ணி பாருங்க. மேலயும் ஃப்ளாட்டா இருக்கணும், கீழயும் ஃப்ளாட்டா இருக்கணும். ஒரு சிலிண்டர்னா அப்படிதான் பெர்ஃபெக்ட் ஷேப்ல. அப்ப மேல ஒரு சர்க்கிள் தெரியும் பை ஆர் ஸ்கொயர், கீழ ஒரு சர்க்கிள் தெரியும் பை ஆர் ஸ்கொயர். 2 ஃப்ளாட் சர்ஃபேஸ் 2 பை ஆர் ஸ்கொயர். மேல ஒரு பை ஆர் ஸ்கொயர், கீழ ஒரு பை ஆர் ஸ்கொயர், 2 பை ஆர் ஸ்கொயர். ரைட்டா? ரைட். அதே மாதிரி இங்க கர்வ்டு சர்ஃபேஸ். இதான் நம்ம பார்த்துட்டோம்ல. 2 பை ஆர் ஹெச். இதுல 2 பை ஆர் காமனா இருக்கா? 2 பை ஆர் காமனா இருக்கு. அப்ப பாக்கி யார் இருக்கா? ஆர் பிளஸ் ஹெச் அல்லது ஹெச் பிளஸ் ஆர். 2 பை ஆர் காமனா எடுத்தோம்னா இந்த ஹெச், இதுல ஒரு ஆர் இருக்கு. 2 பை ஆர் ஹெச் பிளஸ் ஆர். இதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஃபார்முலாவை ஒண்ணா எழுதி இப்படி போட்டுடலாம். ரைட்டா? சிலிண்டர். சர்க்கிள உயரத்துல எழுப்புனா சிலிண்டர். அடுத்தது கோன்.
ரைட். நல்லா பாருங்க. ஒரு சிலிண்டர் வரைஞ்சிருக்கேன். அதை இப்படி கரெக்ட்டா கட் பண்ணி பிரிக்கிறேன். 1, 2 அண்ட் தென் 3 3 கோன் வருதா? 1, 2, 3 கரெக்ட்டா ஒரு சிலிண்டர பிரிச்சா 3 கோணா பிரியுது. 1, 2 அண்ட் 3 கரெக்ட்டா ஒரு சிலிண்டர இப்படி கட் பண்ணேன். இப்படி ஒரு வி ஷேப்ல ஒண்ணு வரைஞ்சேன்னா கரெக்ட்டா பிரியுதா? 1, 2 அண்ட் 3 3 ஈக்குவல் கோணா பிரியும். இது ஒரு கோணு, இது ஒரு கோணு, தென் இது ஒரு கோன். இது 2 இந்த மாரி ஷேப்ல கோணா தெரியும். அது அப்படியே ஆப்போசிட்ல ஒரு கோணா தெரியும். 3 கோணா பிரியுது. அப்போ வால்யூம் ஆஃப் த கோன் என்ன ஃபார்முலா? ஒரு சிலிண்டரை பிரிச்சா 3 கோணா பிரியும். 1/3 ஒரு சிலிண்டர் இது. இப்ப நம்ம சொல்லுவோம்ல அடிக்கடி 1/2 போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹாஃப் எனக்கு ஹாஃப் அவனுக்கு ஹாஃப். 1/2ன்னு என்ன அர்த்தம்? 1 2 பிரி. 1 2 பேருக்கு பிரி. ஒரு ஒரு இப்ப நம்ம நார்மலா ஏதோ ஒரு சூப் வாங்குறோம். 1/2 சூப் அப்படின்னு சொல்றோம்னா 1/2ன்னா ஒரு சூப்ப 2 பேருக்கு பிரிக்கிறோம். 1/2 அதே மாதிரி தான் ஒரு சிலிண்டரை 3 கோணா பிரிக்கிறோம். 1/3 அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அதே தான். இதை 1/3 1 3 ஆக்குறோம். 1/3 கோன் முடிஞ்சுதா? இப்ப பிரிச்சுட்டோம். எங்கேருந்து எங்க போயாச்சு? சிலிண்டரை கட் பண்ணி கோனுக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு கோனை கற்பனை பண்ணுங்க. உங்க கையில ஒரு கோன் ஐஸ்கிரீம் இருக்கிறதா? அதாவது கோன் ஐஸ்கிரீம்னா ராப்பர் போட்டு இருக்கும்ல, அந்த கோன் ஐஸ்கிரீமை கரெக்டா கற்பனை பண்ணுங்க. ராப்பர் போட்டிருக்கிறது. நீங்க இந்த எக்ஸ்ட்ராவா கொடுக்குற டாப்பிங் எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த கோனை கற்பனை பண்ணாதீங்க. வெறும் ஒரு ராப்பர் போட்டு ஒரு கோன் கொடுப்பாங்கல்ல நம்ம இதுல எல்லாம் கார்னேட்டோ அந்த மாதிரி ஐஸ்கிரீம் விற்கிதுல அந்த ஐஸ்கிரீமை கரெக்டா கற்பனை பண்ணுங்க. ரைட்டா? அந்த ஐஸ்கிரீமை கற்பனை பண்ணோம்னா ஈஸியா சொல்லிடலாம். இப்போ என்ன பண்ண போறோம்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வருவோம். கோனை கவுத்து வச்சா பர்ஃபெக்டா நிக்கும். அப்ப அது வளையல ஃபிளாட் சர்ஃபேஸ். அது வளையல ஃபிளாட் சர்ஃபேஸ். இதே கோனை கவுத்து வச்சனா இப்ப இதை மாதிரி வச்சேன்னா அது நிக்கும். ரைட்டா? ஏன் 1 and 3 இருக்கிற மாதிரி வச்சா அந்த கோனு நிக்கும். 2 இருக்கிற மாதிரி இருந்தா நிக்காது கோனு. ஏன் நிக்காது? ஏன்னா 1 3யும் ஃபிளாட் சர்ஃபேஸை கீழே வச்சிருக்கேன். ரைட்டா? அப்ப கர்வ்டு சர்ஃபேஸ்னா நான் கையில பிடிக்கிற பார்ட் இருக்குல்ல என்னோட கோன் கையில இருக்கிறதா கற்பனை பண்ண சொன்னேன். கோனை நான் கையில பிடிக்கிற பார்ட் தான் கர்வ்டு சர்ஃபேஸ். அதுதான் வளைஞ்சிருக்கு. அப்போ மேல ஃபுல்லா வளைஞ்சிருக்கு. அது 2 பை ஆர். இதை என் கையில பிடிக்கலாம். மேல ஒரு ஃபுல் சர்க்கிள் பிடிப்பேன். மேல ஒரு ஃபுல் சர்க்கிள் பிடிப்பேன் 2 பை ஆர். கீழ நான் அப்படியே இங்கேருந்து பிடிச்சுக்கிட்டே வரலாம். இங்கெல்லாம் பிடிக்கலாம், இங்கெல்லாம் பிடிக்கலாம். கீழலாம் இங்க இங்க வரைக்கும் அந்த கோனை பிடிக்க முடியுமா? இங்க பிடிக்க முடியாது. இந்த இடத்துல என்னால சுத்தமா பிடிக்க முடியாது. இங்க எதுவுமே கிடையாது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்ல. 0. அப்போ இது 2 பை ஆர்ல ஆரம்பிச்சு குறைஞ்சுக்கிட்டே 0 வரைக்கும் வந்துருது. இந்த இடத்துல 0. இந்த இடத்துல 2 பை ஆர். அப்ப 2க்கும் காமனா ஒரு வேல்யூ எடுக்கணுமா? காமன் வேல்யூனா எப்படி எடுக்கலாம்? ட்ரெபீசியம் எடுக்கும்போது சொல்லிக் கொடுத்தேன். காமன் வேல்யூ எப்படி எடுக்கலாம்? ட்ரெபீசியம் போது சொல்லிக் கொடுத்தேன். காமன் வேல்யூ எப்படி எடுக்கணும்பா? என்ன பண்ணணும்? ட்ரெபீசியம் போது சொல்லிக் கொடுத்தேனா? பாரலோகிராமுக்கும் சொல்லிக் கொடுத்தேன். ட்ரெபீசியத்துக்கு தான் மெயினா சொன்னது. காமன் வேல்யூ எப்படி எடுக்கலாம்? இதுக்கும் இதுக்கும் காமன் வேல்யூ. ஆவரேஜ் எடுக்கணும். அப்போ 2 பை ஆர் பிளஸ் 0 டிவைடட் பை 2. இப்போ 2 பை ஆர் பிளஸ் 0னா இது ஒன்றும் வேல்யூவே இல்லை. அப்போ 2 பை ஆர் டிவைடட் பை 2னா வெறும் பை ஆர். ரைட்டா? இப்போ வெறும் பை ஆர். அதை மட்டும் முடிஞ்சதா? இல்லை, இன்னும் முடியல. வரேன். பை ஆர். அதை இப்போ என்ன பண்ணிட்டேன்? 2 பை ஆருக்கும் 0க்கும் காமனா ஒரு பை ஆர் அப்படின்னு எடுத்துட்டேன். அதாவது பை ஆர் அப்படின்னு வந்துருச்சு. 2 பை ஆர் பிளஸ் 0 டிவைடட் பை 2 போட்டா 2 பை ஆர் பை 2 பை ஆர் வந்துருச்சு. அவ்வளவுதானா? இல்ல, உயரம் ஃபுல்லா வளைஞ்சிருக்கு. உயரம்னு சொன்னா இது ஹெச்ன்னு சொல்லக்கூடாது. இது எல். ஏன்னா கோண பொறுத்த வரைக்கும் இந்த சென்டர் பார்ட்டுக்கு பேரு தான் ஹெச். சென்டர் பார்ட்டுக்கு பேரு தான் ஹெச். ரைட்டா? இதுதான் ஹைட். இது ஸ்லாண்ட் ஹைட். சார், இந்த ஸ்லாண்ட் ஹைட்ன்னு ஒண்ணு இப்ப சொல்றீங்களே, இதானே அப்ப யோசிச்சு பாருங்க. உங்க கோண ஹைட் எவ்வளவு இருக்கும்னா, ஹைட் இப்ப நீங்க ஒரு கோண கற்பனை பண்ணி பாருங்க. ஸ்லாண்ட் ஹைட்ங்கிறது வேறையா இருக்கும். ஹைட்ங்கிறது வேறையா இருக்கும். நான் போட்டிருக்கேனே, உங்க கோணோட ஹைட் இது. இது ஸ்லாண்ட் ஹைட். வளைஞ்சு சாய்ஞ்சிருக்கும். சாய்ஞ்சிருக்கும். சாய் உயரம், ஸ்லோப்பு, ஸ்லாண்ட் ஹைட் எல். ரைட்டா? சரி. அப்போ பை ஆர் எல். நான் கையில பிடிக்கிறது இந்த பார்ட் உள்ளார விட்ட இந்த இதுதானே ஹைட் ஒரு கோண பொறுத்தவரைக்கும். கோனோட ஹைட்னா அப்படியே மேலேருந்து கீழே பார்க்கறது அப்படியே பார்த்தோம்னா அது ஹைட். நான் கையில பிடிக்கிற பார்ட் தானே வளைஞ்சிருக்கு. ஆனா கையில பிடிக்கிற பார்ட் ஸ்லாண்டா இருக்கு. சாஞ்சு இருக்கு. கரெக்ட்டா கற்பனை பண்ணி பாருங்க. ரைட்டா? சோ அப்ப அது பை ஆர் எல். நான் வளைஞ்சிருக்கிற பார்ட்ட தான் பிடிக்கிறேன். அப்ப எல்லுக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் இது பித்தாகரஸ் தியரமா வச்சுக்கோ. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இது ரேடியஸ்.
ஏன்னா இது ஒரு சர்க்கிள் தெரியுதா? சர்க்கிள்ல இந்த டாட்லேருந்து இங்க போட்டா இது ரேடியஸ், இது ஹைட். அப்போ என்ன வரும்? இந்த ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். அப்போ ரேடியஸு, பேஸு, இது ஹைட்டு. ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் எல் கிடைச்சிடும். ஸ்லாண்ட் ஹைட் கிடைச்சிச்சு. எல்லுன்னா ஸ்லாண்ட் ஹைட் கிடைச்சிச்சு கோனுக்கு. ரைட்டு. சார் கோனுக்கு அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒன்று கேட்பாங்க. அப்படின்னா என்னன்னா போன தடவை மாதிரி தான். ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன? ஏதோ ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். பைஆர்எல். ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஏரியானா உங்க கோன்ல எது ஃப்ளாட் மேல ஒரு சர்க்கிள் அப்படி ஒரு ரேப்பர் போட்டிருப்பாங்கல்ல, ரேப்பர் பிரிப்பீங்கல்ல, இந்த ரேப்பரு ஒரு சர்க்கிள் அது மேல ஃப்ளாட்டா இருக்குமா, அது ஒரு பைஆர் ஸ்கொயர். இப்ப காமனா எடுத்தாச்சு. இது ரெண்டுக்கும் யாரை காமனா எடுக்கலாம்? பைஆர் எடுக்கலாமா? பைஆர் காமனா இருக்கு. அப்போ உள்ளார பிராக்கெட்ல எல், இதுல பைஆர் எடுத்தா இன்னொரு ஆர் இருக்குமா? பைஆர் எல் பிளஸ் ஆர். இது கோனோட ஃபார்முலா. இது கோனோட ஃபார்முலாப்பா. சரியா? ஓகே, சிலிண்டர் ரெடி, கோன் ரெடி. 3Dல இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் ரெடி. ஓகேவா? இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது ஸ்பியர். ஸ்பியர் வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு மட்டும் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நமக்கு சொல்லலாம். வால்யூமுக்கு அதே மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு மட்டும் டெஃபினேஷன் வேணும்னா இது எப்படி இந்த ஃபார்முலா வருதுன்னு தெரியணும்னா யூடியூப்ல வீடியோ இருக்கு. அதை எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்பியரோட வால்யூம் என்னன்னா 4/3 பை ஆர் கியூப். ஆர் கியூப் வால்யூம்னா எனக்கு 3 டைமென்ஷன்ல வரணுமா? ஆர் கியூப் தான் அது. ரைட்டா? அப்போ 4/3 பை ஆர் கியூப். இதான் வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கான ஃபார்முலா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டும் ஒன்று தான். ஸ்பியர்னா என்ன ஷேப்பை கற்பனை பண்ணலாம் அப்படின்னா வாலிபால், பேஸ்கெட் பால், கிரிக்கெட் பால், இல்ல இப்போ ஒரு ஆரஞ்சு கரெக்டா ஒரு ஃபுல் சர்க்கிள் ஷேப்லயே இருக்கிற ஒரு ஆரஞ்சு, இதெல்லாம் கற்பனை பண்ணலாம். அப்போ ஒரு வாலிபாலோ பேஸ்கெட் பாலோ பர்ஃபெக்ட். வாலிபால் எடுத்துக்கலாம். வாலிபால் எடுத்தோம்னா வாலிபால்ல எல்லா பக்கமும் வளைஞ்சிருக்கும். அப்போ ஃபிளாட் சர்ஃபேஸுங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. கர்வ்டு சர்ஃபேஸ் தான். ஃபுல்லாவே வளைஞ்சு தான் இருக்கும். ஒரு வாலிபால் ஃபுல்லாவே வளைஞ்சு தான் இருக்கும். அப்படிங்கும்போது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ஃபுல்லாவே வளைஞ்சு தான் இருக்கும். இப்போ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா 4 πr ஸ்கொயர். இது 4/3 πr கியூப், இது 4 πr ஸ்கொயர். இது ஸ்பியர். ஹெமிஸ்பியர்னா அதுல பாதிப்பா. அப்போ ஹெமிஸ்பியருக்கு எப்ப ஈஸியா கற்பனை பண்ணலாம் அப்படின்னா என்ன கற்பனை பண்ண போறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆரஞ்சு சொன்னேன்னா அந்த ஆரஞ்சை பாதியா கட் பண்ணா அது ஹெமிஸ்பியர். ஹெமி தான்ப்பா, செமி இல்ல ஹெமி. ரைட்டா? இப்போ இதுக்கு வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா இதுல பாதியா, இதுல பாதி தானே. அப்போ வால்யூம்னா இதுல பாதி, இந்த கொள்ளளவுல பாதி, இந்த கன அளவுல பாதி. அப்ப 2/3. இது 4னா அது பாதி, 2/3 பை ஆர் கியூப். இப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒண்ணு இருக்கும். இப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு இங்க மட்டும் ஒண்ணு இருக்கும். ஏன் சார் அப்படின்னா சிம்பிள், யோசிச்சு பாருங்க. ஆரஞ்சு பழத்தை பாதியா நறுக்குனா ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் வந்துருமா? செமி சர்க்கிள் மாதிரியே தான். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் வந்துடும். ஆரஞ்சு பழத்தை கீழே பாதியா நறுக்கிட்டு கவுத்து வைக்கலாம், உருண்டு ஓடாது. ஆரஞ்சு பழத்தை பாதியா நறுக்கி கட் பண்ணி வச்சீங்கன்னா அந்த ஃபிளாட் சர்ஃபேஸ்ல வச்சா வைக்கலாம், உருண்டு ஓடாது. ஆனா நார்மலா ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சா உருட்டுனா உருண்டு ஓடும். ரைட்டா? அப்ப அதுக்கு ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கு. இப்ப என்ன? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியா இங்க சொல்லலாம். ஆனா இங்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் அப்படின்னு சொன்னா இந்த ஃபுல் இது வந்து 4 πr ஸ்கொயரா ஃபுல்லா வளைஞ்சிருக்கிறது 4 πr ஸ்கொயர். ஃபுல்லா வளைஞ்சிருக்கு. அது ஒரு ஒரு கரெக்டா ஒரு ஆரஞ்சு பழத்தை கற்பனை பண்ணுங்க. ஒரு ஆரஞ்சு பழத்துல ஃபுல்லா வளைஞ்சிருக்கிறது 4 πr ஸ்கொயர். அதுல பாதி இங்க 2 πr ஸ்கொயர். சரியா? அப்போ இங்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ? 2 πr ஸ்கொயர். இப்ப ஆரஞ்சு பழத்தை பாதியா கட் பண்ணிருக்கேன்.
அப்ப பாதியா கட் பண்ண இடத்துல ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கா? அந்த கோனோட ராப்பர் மாரியே, அந்த இடம் மட்டும் எப்படி இருக்கும்? ஒரு சர்க்கிள் தெரியும் கையில. ஃபிளாட் சர்ஃபேஸ் ஒரு சர்க்கிள் ஒரு சர்க்கிள் ஃபிளாட் சர்ஃபேஸா இருக்குமா? அப்போ ஒரு சர்க்கிள் கரெக்ட்டா ஒரு ஆரஞ்சு பழத்த கரெக்ட்டா கட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் ஷேப்ல ஒரு என்ன இருக்கும்? ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கும். அப்ப அந்த சர்க்கிள்க்கு ஒரு பை ஆர் ஸ்கொயர். அப்ப இது 2 பை ஆர் ஸ்கொயர், இது ஒரு பை ஆர் ஸ்கொயர். அப்ப மொத்தம் எவ்வளோ? 3 பை ஆர் ஸ்கொயர். அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொன்னா இங்க 3 பை ஆர் ஸ்கொயர். அப்போ ஸ்பியருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் இது மட்டும் தான் வித்தியாசம். ஒரு ஆரஞ்சு பழத்த பாதியா நறுக்குனா அதுல ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் வந்துரும். அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் வேற வேற. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2 பை ஆர் ஸ்கொயர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3 பை ஆர் ஸ்கொயர். ஆனா, ஸ்பியர்ல எல்லா பக்கமுமே வளைஞ்சு தான் இருக்கும். ஒரு வாலிபால கற்பனை பண்ணா, இல்ல ஒரு அ ஆரஞ்சே கற்பனை பண்ணீங்கன்னா, ஃபுல்லாவே வளைஞ்சு தான் இருக்கும். ரைட்டா? அப்ப அது 4 பை ஆர் ஸ்கொயர். ரைட்டா? 4 பை ஆர் ஸ்கொயர்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 4 4 சர்க்கிள் சேர்ந்தது தான் ஒரு ஸ்பியர். 4 சர்க்கிள் சேர்ந்தது ஒரு ஸ்பியர். அதாவது கிரிக்கெட் பாலோட மேக்கிங் இல்லன்னா போய் பாருங்க. அத லைவாவே நீங்க வீடியோவ பார்க்கலாம். 4 பீஸ் இருக்கும். அத எடுத்து ஸ்டிச் பண்ணி தான் ஒரு கிரிக்கெட் பால ரெடி பண்ணுவாங்க. 4 பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அந்த 4 பீஸ எடுத்து ஸ்டிச் பண்ணி, அத தான் தனியா ஒரு ஸ்பியரா ரெடி பண்ணுவாங்க. ரைட்டா? 4 சர்க்கிள தச்சு அப்பன்னா அதான புறப்பரப்பு. நம்ம சொன்ன மாரி சர்ஃபேஸ். அந்த பாலோட வெளியில இருக்கிற பார்ட் அந்த தோல எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, 4 பீஸ ஸ்டிச் பண்ணி, அதாவது நான் சொன்ன மாரி 4 சர்க்கிள ஸ்டிச் பண்ணி, அத தான் என்னவா மாத்துவாங்க? ஒரு ஸ்பியரா மாத்துவாங்க. சரியா? ஸோ வேணா அந்த கிரிக்கெட் பாலோட மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி ஸ்பியர் வருது அப்படின்ட்டு. ரைட்டா? ஸோ அப்ப அது ஒரு 4 சர்க்கிள் சேர்ந்தது ஒரு ஸ்பியர். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதுல ஈஸியா சொல்லிடலாம். அத வச்சுட்டு இந்த வேல்யூஸ் எல்லாமும் திரும்ப சொல்லிடலாம். ரைட்டா? இது ஸ்பியர் அண்ட் தென் ஹெமிஸ்பியர். ஓகேவாப்பா? வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்ததுப்பா, கொஞ்சம் ரேர் கேஸு. எங்கன்னா எஸ்எஸ்சி ரயில்வேல கேட்டதில்ல. எஸ்எஸ்சில சிஜிஎல் போனீங்கன்னா டியர் 2லலாம் கேட்கலாம். ஃப்ரஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்பா. வாளி ஷேப். ஒரு கோண பாதியில கட் பண்ணது தானே வாளி? பாருங்க, இது ஒரு கோணு. பாருங்க. இது ஒரு கோணு. இத இங்கேயோட கட் பண்ணி இப்படி கட் பண்ணிட்டேன்னா, இதான் வாளி. கரெக்ட்டா? கோண கட் பண்ணிக்கிறது. ஒரு கோண கட் பண்ண அதாவது சிலிண்டர 3ஆ கட் பண்ணா, அது கோண. கோன்ல இங்க எங்கேயோ ஒரு இடத்துல கட் பண்ணிட்டேன்னா, இப்ப இந்த ஷேப் வந்து ஒரு வாளியோட ஷேப் மாரி இருக்கு. தெரியுதா? இதுதான் ஃப்ரஸ்டம். ஃப்ரஸ்டத்துக்கு மட்டும் வால்யூம்க்கு இது இது வால்யூம் மட்டும் தெரிஞ்சா போதும். மத்த ஃபார்முலாஸ் இன்னும் அட்வான்ஸ் இருக்கு. அதெல்லாம் தேவையில்ல. ஃப்ரஸ்டத்தோட வால்யூம்க்கான ஃபார்முலா பை ஹெச் பை 3 கேப்பிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் டிவைடட் பை 3. இதுல என்ன சார் கேப்பிட்டல் ஆர், ஸ்மால் ஆர் அப்படின்னு சொன்னா, இது பெரிய சர்க்கிள். இதோட ரேடியஸ். இது சின்ன சர்க்கிள். இதோட ரேடியஸ். ஹைட்ன்னா இந்த ஹைட். நல்லா பாத்துங்க. நான் எங்க காட்டுறேன்? உள்ளார. இது கிடையாது. இது ஸ்லாண்ட் ஹைட். ஓகேவாப்பா? இது ஒரு வால்யூம் இதுக்கு வந்து உள்ள ஃபார்முலா இது. வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம். வாளி ஷேப். ரைட்டா? இது ஃப்ரஸ்டம்பா. அது மாரி வேற இதெல்லாம் கேட்க மாட்டாங்கப்பா ரொம்ப. எதுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரையாங்கிள உயரத்துல எழுப்புனா என்ன ஷேப் வரும்னு சொல்லுங்க பாப்போம். ரைட்டா? வால்யூம் ஆஃப் த பிரிசம் அப்படின்னு கேட்கறேன். சாரி பிரமிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாம இப்ப சொன்ன மாரி தான்ப்பா. ஒரு பிரிசம் ஒரு பிரிசம் சாரி ட்ரையாங்குலர் பிரிசம் எடுத்து, ட்ரையாங்குலர் பிரிசம் அப்படிங்கிறத எடுத்தோம்னா, அது நம்மளுடைய சிலிண்டர் மாரி. எப்படி? ஒரு சர்க்கிள உயரத்துல நீட்னா, அது பிரிசம். சாரி சிலிண்டர். ஒரு சர்க்கிள் உயரத்துல நீட்னா அது சிலிண்டர். அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள உயரத்துல நீட்டுனா,
ட்ரையாங்குலர் ப்ரிசம் கிடைக்கும். அத கட் பண்ணா இப்ப 1/3 கட் பண்ணோம்ல, அதே மாரி அங்க 1/3 கட் பண்ணீங்கன்னா, ஒரு பிரமிட் கிடைக்கும். அப்ப வால்யூம் ஆஃப் த பிரமிடுக்கு என்ன ஃபார்முலா அப்டின்னா, வால்யூம் ஆஃப் பிரமிட் ஃபார்முலா கேட்டாங்கன்னா, கேட்கறது ரேரு. 1/3 இன்டூ பேஸ் ஏரியா. அங்க நம்ம ஏரியா பார்ப்போம்ல, பேஸ் இன்டூ ஹைட். அது மாரி பேஸ் ஏரியா, அந்த ப்ரிஸத்தோட பேஸ் ஏரியா என்ன? அதுக்கு ஒரு 1/2 BH போடுவோம்ல அது. ப்ரிஸத்தோட பேஸ் ஏரியா என்ன? இன்டூ ஹைட். பேஸ் ஏரியானா இதுக்கு ஒரு 1/2 BH. அப்ப இல்லன்னா ஒரே தடவையா சொல்லணும்னா 1/6 இன்டூ இது மாரி சொல்லிட்டு போயிடலாம். ரைட்டா? பேஸ் ஏரியானே வச்சுக்கோங்க. அது என்ன குடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாரி. பேஸ் வந்து என்ன ட்ரையாங்கிளா வேணாலும் இருக்கலாம். ஒரு பிரமிடோட பேஸ் எந்த ட்ரையாங்கிளா வேணாலும் இருக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ அதுக்கு என்ன பேஸ் குடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாரி அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சுட்டு, மேல ஹைட் போட்டோம்னா ஆன்ஸர் ரெடி. இது வால்யூம் ஆஃப் த பிரமிட்க்கான ஃபார்முலா. சரியா? ஃப்ரஸ்டமும் பிரமிடும் ரொம்ப ரேரு. கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் சார் சொல்றீங்கன்னா, ஃப்ரஸ்டம் வந்து எஸ்எஸ்சில கேட்பாங்க நெறையா. சிஜிஎல் லெவல் 2லாம் போனீங்கன்னா. ரைட்டா? பிரமிடும் அதே மாரி லெவல் 2ல கேட்டிருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா கேட்கறது இல்ல. அதுக்காக தெரிஞ்சுக்காம வேணாம். ஒரு தடவ பார்த்துட்டு போறதுல தப்பு இல்ல. சரியா? ரைட். இவ்வளோதான்ப்பா. இது முடிஞ்சுச்சுன்னா, ஆ மென்சுரேஷன்ல 3டி ஃபார்முலாஸ் ஓவர். 2டி அண்ட் தென் 3டி ஃபார்முலாஸ் ஆர் ஓவர். சரியா? இப்போ மென்சுரேஷன் யூனிட்டுக்குன்னே உள்ள ஜெனரல் ஹிண்ட்ஸ். ரைட்டா? வால்யூம் அப்டின்னா அது 3 டைமென்ஷன் எக்ஸ் கியூப். இந்த ரேஷியோ கொஸ்டின்ஸ்லலாம் இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? வால்யூம் அப்டின்னா எக்ஸ் கியூப். ஏரியா அப்படின்னு வருதும்போது எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர்ல இருக்கணும். அதே மாதிரி சைடு, ரைட்டா, டயகனல், பெரிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ் இதெல்லாம் ஒரு டைமென்ஷன் தான் எக்ஸ். ரைட்டா? இது 3 டைமென்ஷன், திஸ் இஸ் 2 டைமென்ஷன். ஏரியானா 2 டைமென்ஷன், இது வந்து 1 டைமென்ஷன். இதெல்லாம் சைடு, டயகனல், பெரிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் கேட்டாங்கன்னா 1 டைமென்ஷன். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த யூனிட்ட பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இனிமேல் சொல்ல போறதெல்லாம் பேசிக் ஹிண்ட்ஸ். ஓவரால் ஃபார்முலாஸ் முடிஞ்சிச்சுப்பா. இப்ப பேசிக் ஹிண்ட்ஸ் சொல்லுவோம். ரைட்டா? வால்யூம், ஏரியா, அதுக்கு அடுத்தது சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த டயாமீட்டர் இதெல்லாம் 1 டைமென்ஷன்ல வரும். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு பொருள மெல்ட் பண்ணி இன்னொன்னா மாத்துறோம்னா, மெல்ட் பண்ணி இன்னொரு பொருளா மாத்துறோம்னா, மெல்ட்டிங் பண்ணி இன்னொரு பொருளா மாத்துறோம்னா, அதாவது ஒரு ஸ்பியர மெல்ட் பண்ணி, ஸ்பியர்னா ஒரு பால மெல்ட் பண்ணி அத சிலிண்டர் ஷேப்ல மாத்துறோம் அப்படின்னா, வால்யூம் சேமா இருக்கும். மெல்ட் பண்ணா வால்யூம் சேம்பா. மெல்ட் பண்ணோம்னா வால்யூம் 2க்கும் சேமா இருக்கும். வால்யூம் சேம் ஃபார் போத் ஆப்ஜெக்ட்ஸ். மெல்ட் பண்ணா. பென்ட் வளைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பொருள வளைச்சு இன்னொரு பொருளா மாத்தும். ஒரு பொருள வளைச்சு இன்னொரு பொருளா மாத்துறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர் பெரிமீட்டர் சேமா இருக்கும். வளைக்கிறோம்னா சர்க்கம்ஃபரன்ஸோ பெரிமீட்டரோ என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். ரைட்டா? வளைக்கிறோம்னா வால்யூம் சேமு. சாரி, வளைக்கிறோம்னா சர்க்கம்ஃபரன்ஸும் பெரிமீட்டரும் சேமா இருக்கும். அல்லது உருக்கி இன்னொரு பொருளா மாத்துறோம்னா வால்யூம் சேமா இருக்கும். ரைட்டா? லைக்வைஸ் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் மென்சுரேஷன் கொஸ்டின்ஸ்ல சில கொஸ்டின்ஸ்ல வரும். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுது? ஒரு வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட் இம்மர்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் ரீப்ளேஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஒரு ஜார்ல தண்ணி இருக்கு. அதுல நான் ஒரு கல்ல தூக்கி போடுறேன்னா அதோட வால்யூம் எவ்வளவோ அதே அளவுக்கு வால்யூம் தண்ணி மேல. அதுதான் என்ன? ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். அந்த வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட் இம்மர்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிற அந்த டைப்ல இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். அதாவது ஒரு பாக்ஸ் ஃபுல்லா ஏதோ இருக்கு. அதுல ஏதோ ஒரு விஷயத்த இப்ப தண்ணி இருக்கு, இல்ல ஏதோ ஒரு லிக்விட் இருக்குன்னு குடுத்துருக்கான். அதுல ஒரு வால்யூம் எடுத்து போடுறீங்கன்னா, எந்த வால்யூம் உள்ளார தூக்கி போடுறோமோ, அதே வால்யூம்க்கு தண்ணி மேல வருங்கிறது சிம்பிள். அப்ப எவ்வளவு தூக்கி போட்டீங்களோ அந்த அளவுக்கு வால்யூம் வரும். வால்யூம் ஆஃப் வாட்டர்ன்னு கேட்பான். வால்யூம் ஆஃப் வாட்டர் என்ன பண்றது? அதுக்கெல்லாம் ஃபார்முலாவெல்லாம் சொல்லிக் குடுக்கலையேங்காதீங்க. வால்யூம் ஆஃப் வாட்டர் ரீப்ளேஸ் எவ்வளோன்னா, நம்ம எவ்வளவு தூக்கி போட்டோமோ, அதே அளவுக்கு தண்ணி மேல வருங்கிறது தான் அந்த பிரின்சிபல், ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ரைட்டா? அந்த ஹிண்ட் ரொம்ப ரேரு. அது கேட்டாங்கனாலும் பார்த்துக்கோங்க. சரியா? மெல்ட், பென்ட். சரியா? அடுத்த கொஸ்டின் இதே மாரி இந்த மென்சுரேஷன் யூனிட்ட பொறுத்தவரைக்கும்,
பெர்சன்டேஜ் வைஸ் கேட்பான்ப்பா. பெர்சன்டேஜ் கரெக்ஷன். பெர்சன்டேஜ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்பான். பெர்சன்டேஜ் சேஞ்ச பத்தி கேட்பாங்கப்பா. இந்த பெர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்கிற கொஸ்டின்ஸ்ல வேரியபிள்ஸ் மட்டும் எடுத்தா போதும். வேரியபிள்ஸ் மட்டும். வேரியபிள்ஸ் அலோன். கன்சிடர் வேரியபிள்ஸ் மட்டும். வேரியபிள்ஸ மட்டும் கன்சிடர் பண்ணணும். பெர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு கான்ஸ்டன்ட் தேவையில்ல. கான்ஸ்டன்ட் பெர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு என்ன தேவையில்ல? எனக்கு வேரியபிள்ஸ மட்டும் வேணும். கான்ஸ்டன்ட் தேவையில்ல. இப்ப உதாரணத்துக்கு 4/3 பை ஆர் கியூப்னு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. இதுல எது கான்ஸ்டன்ட்? 4/3 இது தேவையில்ல. பை இது தேவையில்ல. ஆர் கியூப் மட்டும் போதும். அப்ப நான் சொன்ன இந்த 3 டைமென்ஷன், 2 டைமென்ஷன் அண்ட் 1 டைமென்ஷன்ல இருக்கிற இந்த வேல்யூஸ் மட்டும் போதும். இப்ப 1/3 பை ஆர் கியூப் இல்ல பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு இருக்கு. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். இதுல பை தேவையில்ல. இது கான்ஸ்டன்ட். ஆல்வேஸ் 22/7. இதோட வேல்யூ என்னைக்குமே மாறாது. இது மட்டும் தான் கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி மாறும். அப்போ பெர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்கும்போது வேரியபிள்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். அந்த கொஸ்டினுக்குலாம் கான்ஸ்டன்ட்லாம் தேவையில்ல. சரியா? இந்த ஹிண்ட்ட ஞாபகம் வச்சு. சரியா? அடுத்தது இந்த ஹிண்ட்லாம் இது ஒரு இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. இதையும் எழுதி வச்சுக்கோங்க முக்கியமா. இந்த ரேஷியோ கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வால்யூம்னா 3D, ஏரியானா 2D அண்ட் தென் சைடு டயாமீட்டர் சைடு டயகனல் பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் 1D. பெர்சன்டேஜ் சேஞ்சா கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வேரியபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். கான்ஸ்டன்ட் வேணாம். மெல்ட் பண்ணா வால்யூம் சேம், பெண்ட் பண்ணா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர் பெரிமீட்டர் சேம். இது ஒரு ஹிண்ட்ப்பா. இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த செட்டுப்பா. ஒரே ஒன்று லாஸ்ட் ஹிண்ட். வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கிற ஷேப்லலாம் எப்போதுமே ஃபார்முலால பை வருமா? சிலிண்டர். நான் சொல்றது சர்க்கிள்ல பை வரும் ஃபார்முலால. செமி சர்க்கிள்ல வளைஞ்சிருக்கு பை வரும் ஃபார்முலால. சிலிண்டர்ல பை வரும். அதே மாதிரி கோன்ல வளைஞ்சிருக்கு பை வரும். அதே மாதிரி இதுல பை வரும். எல்லாத்துலயுமே வரும். பையோட வேல்யூ என்னன்னா 22/7. ஸோ 22/7 வர்றதுனால இதை பாருங்களேன். 22/7 வர்றதுனால இந்த 22 அப்படின்னா 7 தான் கீழே இருக்க 7 தான் மேபி கேன்சல் ஆகும். 22 கேன்சல் ஆகாது இதோடய. ஏன்னா இதுக்குள்ளார ஒரு பிரைம் நம்பர் இருக்குல்ல 11. அப்போ கர்வ்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்கன்னா என்னென்னலாம் வச்சுக்கலாம்? சிலிண்டர், சர்க்கிள், செமி சர்க்கிள், ரைட்டா? அதே மாதிரி கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர், இதெல்லாம் வருதுன்னா இந்த ஷேப்புக்கெல்லாம் வளையிற பார்ட் இருக்கு. ஸோ வளையிற பார்ட் இருக்குன்னா வாட் எவர் இட் இஸ் எல்லா ஃபார்முலாலையும் பை வரும். அப்போ ஆன்சர் கண்டிப்பா எந்த டேபிள்ல இருக்கணும்? 11 டேபிள்ல. சில ஃபார்முலாஸ் மறந்துட்டாலும் இதுல கொஸ்டின்ஸ்க்குலாம் கேட்கும்போது ஆன்சர் 11 டேபிள்ல இருக்கும். என்னென்னலாம் கேட்டா வால்யூம் கேட்டாலும், ஏரியா எந்த ஏரியா கேட்டாலும் சரி, ஏரியால நார்மல் ஏரியா, சிஎஸ்ஏ, அதே மாதிரி டிஎஸ்ஏ எது கேட்டாலும் சரியா? இது எல்லாமே வால்யூமோ ஏரியாவோ கேட்குறாங்கன்னா ஆன்சர் எந்த டேபிள்ல இருக்கும்? 11 டேபிள்ல இருக்கும். ரைட்டா? ஏன்னா அந்த பை வர்றதுனால அது 11 டேபிள்ல தான் ஆன்சர் வரும். இதையும் ஹிண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்கா ஃபார்முலா மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஹிண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே அப்பா. தட்ஸ் இட். இன்னைக்கு செஷன் ஃபார்முலாஸ் மட்டும்